ஒரு 21 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் எங்களை ஊழியத்திற்கு அழைத்த பொழுது அந்த பீகார் பகுதியிலே ஊழியங்களை செய்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். 20 வருடங்கள் முடிகிற அந்த தருவாய் வந்த பொழுது நான் கடந்த கன்வென்ஷன்ல அதை குறித்து நான் சொன்னேன். ஆண்டவர் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய இன்னொரு பாரத்தை கொடுத்து அழுத்தி கொண்டே இருந்தார். நாங்கள் யோசித்தோம், 20 வருடங்கள் ஆண்டவர் முடித்து விட்டார், இனி அடுத்து என்ன செய்ய போகிறார் என்று ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது, 20 வருடங்கள் நீ இன்னும் செய்யவே ஆரம்பிக்கவில்லை, உனக்கு ட்ரைனிங் தான் முடித்திருக்கிறாய் என்று. 20 வருஷம் ட்ரைனிங்கா? நமக்கு டிகிரி சர்டிபிகேட் கிடைக்கும் என்று சொல்லி நாம் யோசித்தால், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இப்பொழுதுதான் என்னவே முடிஞ்சிருக்குது, ட்ரைனிங்கே முடிந்திருக்கிறது, இனிதான் நீ செய்ய போகிறாய், இனி செய்த பின்புதான் அதை குறித்து யோசிக்க வேண்டும் என்பதை போல நான் உணர்ந்தேன். நிச்சயமாய் பெரிய தேவ மனிதர்களை ஒப்பிடும் பொழுது நான் கற்றுக்கொண்டது செய்தது மிக சிறியதுதான். வில்லியம் கேரியை நான் எப்பொழுதும் யோசிப்பதுண்டு. என்னை அதிகமாய் பாதித்த 2-3 மிஷனரிகளிலே கல்லூரி நாட்களிலே ஒன்று ஜிம் எலியட். அவர்தான் நான் வாசித்த முதல் மிஷனரி சரித்திரத்தினுடைய அந்த புஸ்தகம். 2வது டேவிட் லிவிங்ஸ்டன், 3வது வில்லியம் கேரி. இந்த 3 பேரும், இந்த 3 பேரிலே வில்லியம் கேரி ரொம்ப வித்தியாசமான ஒரு வாழ்க்கை சரித்திரம். ஏன்னு தெரியுமா? ஒரு ஊழியத்திற்கே முதுகெலும்பாய் இருப்பது யாரு? ஆண்டவர்னு சொல்லிடாதீங்க, ஆண்டவர் கட்டாயம் இருக்கிறார். அவர் முழுவதும் அவர்தான். ஆண்டவருக்கு அடுத்தபடியாக ஒரு ஊழியம் நன்றாக நடக்க வேண்டும் என்றால் முதுகெலும்பு யார்? விலா எலும்பு. கரெக்டா சொல்றாங்க. அதுதான் அவங்களுடைய வயதின் அனுபவம். அங்கிளுக்காக நம்ம கைகளை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருக்கு. பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, விலா எலும்ப நல்லா பாருங்க, அதுதான் முதுகெலும்பு. விலா எலும்பா மட்டும் இருந்தாங்கன்னா வலி ரொம்ப தெரியாது. முதுகெலும்பா மாறினதுக்கு அப்புறம் வலிச்சுன்னா என்ன செய்ய வேண்டியிருக்கும்? ரொம்ப கஷ்டம். முதுகெலும்பு வலிக்கும் போது படுக்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது, நிமிரவும் முடியாது, குனியவும் முடியாது. பார்த்துருப்பீங்க நீங்களே. அது கழுத்து வலியா இருக்கலாம் அல்லது இடுப்பு வலியா இருக்கலாம், எங்க வேணாலும் வலி வரலாம். சோ முதுகெலும்பாய் இருக்கிறவர்கள் மற்ற விசுவாசிகள் கூட இருக்கலாம், 1000 மிஷனரிகள் கூட இருக்கலாம், 1000 சபைகள் இருக்கலாம். ஆனால் ஊழியம் வெற்றிகரமா ஓடணும்னா அது உங்க கையில தான் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தருகிற மனைவி, கர்த்தர் நமக்கு தருகிற துணை, அதுல பெரிய காரியமே அதுல அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த நான் வாசித்த இந்த 3 பேருடைய சரித்திரத்தில் ரொம்ப இருக்கிறதுலே ஒரு அண்டர் பிரிவிலேஜ்ட் மேன் அப்படின்னு சொன்னா அது வில்லியம் கேரி தான். அவனுடைய மனைவி சீசோஃபெர்னியா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட வியாதி உள்ளவள். அவருடைய ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கிட முடியும். அவர் இங்கிலாந்து தேசத்திலிருந்து வங்காள தேசத்திற்கு வந்து ஒரு கேரளாவை சேர்ந்த மிஸ்டர் தாமஸ் என்கிறவருடைய உதவியோடு கூட பாப்டிஸ்ட் திருச்சபையை சேர்ந்தவராய் இருந்தாலும் சபையினுடைய ஒத்துழைப்பு அவருக்கு ரொம்ப கிடைக்கவில்லை. மனைவி இந்த வியாதி உள்ளவள், பிள்ளைகள் எப்படி இருக்கும் என்று தெரியாது. அங்கு கிழக்கிந்திய கம்பெனி அவர்களும் சுவிசேஷத்தை அதிகமாய் விரும்பவில்லை, வருமானத்தை தான் விரும்பினார்கள். ஆகவே இந்த எல்லா எதிர்ப்புகளின் மத்தியிலும் அவர் கல்கத்தா வந்து சேர்ந்தார். எப்படியாவது வங்காள மொழியை படிக்க வேண்டும் என்று படித்தார். பின்பு ஹிந்தி எவ்வளவு அவசியம் என்று அதை படித்தார். எத்தனை மொழி படித்தாராம் தெரியுமா? அவர் கற்றுக்கொண்ட இந்திய மொழிகள் எத்தனை தெரியுமா? வெறும் 40 தான். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்மளோட கம்மியா தான் படிச்சிருக்கிறாங்க. நம்ம இன்னும் 40 வார்த்தையே அரபுல படிக்கல. எத்தனை மொழி அவர் படிச்சிருக்கிறாரு? 40 மொழி. நம்ம தமிழை சரியா பேசினாலே நமக்கு ஒரு பெரிய காரியமா இருக்கு. நாம பேசுற தமிழே ஒரு வித்தியாசமான தமிழா இருக்குது. சந்தோஷம். அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் நம்ம படிப்பது மிக கடினம். நீங்க யோசித்து பாருங்க, வெள்ளைக்காரங்களுக்கு அதுவும் நம்ம ஊர் பாஷையில நீங்க அந்த வார்த்தைகளை சொல்ல வைக்க வேணும்னா அவங்களுக்கு வரவே வராது. அதனாலதான் நம்ம
தமிழ்நாட்டில் உள்ள நிறைய பேரை அவங்களே மாத்தினாங்க. அதுல அதிகபட்சமா மாத்தினது ஸ்ரீலங்காவில் தான். இலங்கையில உள்ள பெயர்களை தான் அவங்க நிறைய மாத்தினாங்க. உதாரணத்திற்கு அவங்களுக்கு யாழ்ப்பாணம் அதெல்லாம் வரவே வராது, இல்லாம் வராது, யாழ்ப்பாணம் அப்படிதான் சொல்ல முடியும், அது சரியா வராது. அதனால அதுக்கு பேரே மாத்திட்டாங்க. என்ன மாத்திட்டாங்க? ஜாஃப்னா. அதே போல மட்டக்களப்பு, இது கண்டிப்பா பெரிய களைப்பே ஆயிரும், அவங்களுக்கு சொல்ல முடியாது. அதனால அதுக்கு பேரு பட்டிகோலா அப்படின்னு மாத்தினாங்க. அந்த ஊர் பேரே மாத்தினாங்க. உச்சரிப்பு மிக கடினம். அந்த கடினமான உச்சரிப்பு உள்ள இந்திய மொழிகளை நாக்கு மேலையும் கீழையும் பிசியோதெரப்பி பண்ணாதான் வரும், இல்லைன்னா அவ்வளவு ஈஸியா வராது. அதை சொல்லி கொடுத்து உட்கார்ந்து படித்து 40 லாங்குவேஜ்ல, அன்றைக்கு இன்வெர்டர் கிடையாது, சோலார் லைட்டு கிடையாது, அங்கே எரியக்கூடிய மண்ணெண்ணெய் அதை வைத்து கெரோசினை வைத்து தான் நீங்கள் எரிக்க வேண்டும். கிடைக்கிற கெரோசினை வைத்து அவர் எழுதி, மொபைல் நோட்ஸ்ல நம்ம எடுக்க முடியாது, லேப்டாப்ல டைப் பண்ணி வைக்க முடியாது, ஹார்ட் டிஸ்க் ஒரு டிஸ்கும் கிடையாது. அப்ப அவர் எழுதினதெல்லாம் பேப்பரே அன்றைக்கு மிக கடினம். ஆகவே அதை எடுத்து 40 மொழிகளிலே வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதற்கான எல்லா அடிப்படை குறிப்புகளையும் எடுத்து வைத்திருந்தார். அவருடைய மனைவி என்ன பண்ணாங்க தெரியுமா? என் ஹஸ்பண்ட் எதுக்கு இவ்வளவு குப்பையை சேர்த்து வச்சிருக்கிறாரு, நேரம் அவருக்கு இல்ல போலன்னு தீய வச்சு கொளுத்திட்டாங்க. நீங்களும் நானுமா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? இந்த சைடை விட்டுருவோம், இந்த சைடை தான் கேள்வி கேட்கணும். பிரதர், அப்படி மட்டும் நடந்திருந்ததுன்னா ஷேக்ட சொல்லி நானே விசா போட சொல்லி அவளை அனுப்பியிருப்பேன் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஒரு மனைவி 40 மொழிகள்ல நீங்க கஷ்டப்பட்டு 40 மொழிகளை கற்று 40 மொழிகளில வேதத்தை மொழிபெயர்ப்பதற்கு தேவையான அடிப்படை குறிப்புகளை எழுதி வைத்த அந்த ரூமை தீய வச்சு கொளுத்துவதற்கு காரணமாய் இருந்தா நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? ரொம்ப கடினமா இருக்கும். அதுபோல அவருடைய முதல் விசுவாசி, அவரை ஞானஸ்தானம் கொடுக்க கொண்டு போகும் பொழுது இவர்களுக்கு திடீரென்று ஒரு அக்யூட் எபிசோடு வந்து விட்டது. இந்த மனநிலை வியாதி எப்படி இருக்கும் என்றால் ஒரு ஸ்டாண்டர்ட்ல அப்படியே இருக்கும், திடீரென்று அது கூடும். அது அக்யூட் எபிசோட் என்று சொல்வார்கள். அந்த அக்யூட் எபிசோட் அந்த டைம்ல அவங்களுக்கு வந்துருச்சு. ஞானஸ்தானம் கொடுக்க போகணும். ஆனா சரித்திரத்தில் சொல்றாங்க, தன்னுடைய மனைவியை சங்கிலியினால் கட்டி வீட்டை பூட்டிட்டு அவர் போய் ஞானஸ்தானம் கொடுத்தார். வெளியில உள்ளவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவருடைய உள்ளத்தின் குமுறல் என்ன இருந்தது? பாவ சங்கிலியிலே இருந்த ஒருவனை விடுவித்து அவனுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனால் என்னுடைய மனைவியை சங்கிலியிலே கட்டி வைத்துவிட்டு நான் இன்னொருவனை சங்கிலியிலிருந்து விடுவித்து நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். அதுதான் அவங்களுடைய பர்சனல் பெயின், தனிப்பட்ட வாழ்க்கையின் வலி. அதனால் அவர் இந்தியா விட்டு போல. இவ்வளவு பிரயாசம் பட்டு எரிந்து போன அந்த காகிதங்களை பார்த்து இனி என்ன செய்வது என்று சோர்ந்து போய் உட்காரல. எதை எழுதினாரோ அதை மறுபடியும் எழுதி இன்றைக்கு 40 மொழிகளிலே வருவதற்கு காரணம் வில்லியம் கேரி என்கிற தேவ மனிதன். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், மிஷினரிகளுடைய வாழ்க்கையை நம்ம படிக்கும் பொழுது அது இன்றைக்கும் வேதத்துல ஒரு மனுஷனை குறித்து ஒரு வசனம் போட்டிருக்குது, அவன் மரித்தும் பேசுகிறான். யாரு? அவன் மரித்தும் பேசுகிறான். எபிரேயர் 11வது அதிகாரம். வெரி குட். எபிரேயர் 11வது அதிகாரம். எல்லாரையும் குறித்து நிறைய சாட்சியை பைபிள் சொல்லுகிறது. 4வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே பலியிலும் மேன்மையான பலியை அவன் தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும், தமிழ்ல என்ன நல்லா இருக்குது, இன்னும் பேசுகிறான். ஆபேல் என்ன ஊழியம் பண்ணாரு? ஆபேல் இருந்த நாட்கள்ல இவங்க 2 பேரும் மட்டும்தான் இருந்தாங்க.
ஆபேல் எங்கேயும் போய் இயேசுவை குறித்து சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட வெளிச்சம் கிடையாது. ஆனால் ஆபேலின் வாழ்க்கை வேதம் சொல்லுகிறது, அவன் மரித்தும் இன்னமும் பேசிக்கொண்டே இருக்கிறான். சோ இவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்ட இந்தியா என்கிற ஒரு நாடு பூரணமாய் உருவாகாமல் இருந்த அந்த சமயத்துல மகாராஜாக்கள், குட்டி குட்டி மகாராஜாக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமயத்துல இந்த தேவ மனிதனை கர்த்தர் எழுப்பி ஆச்சரியமாய் செய்தார். நான் ஏன் சொல்லுகிறேன், இந்த மிஷனரி தரிசனம் என்பது ஏதோ ஒரு ஸ்தாபனத்தின் தரிசனம் அல்ல. மிஷனரி என்று சொன்ன உடனே நம்முடைய மனதிலே வரக்கூடியது ஏதோ ஒரு மிஷனரி சொசைட்டி அல்லது ஒரு மிஷனரி ஸ்தாபனம் என்று நாம் யோசிக்கிறோம். இல்லை, இந்த மிஷனரி தரிசனம், இதற்கு மிஷனரி என்கிற அந்த பெயர் அது வேதத்திலே நேரடியாய் கொடுக்கப்படாவிட்டாலும் மிஷனரி என்றால் எளிதான ஒரு அர்த்தம் அனுப்பப்பட்டவன், அவ்வளவுதான். ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கு ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன். அவன் அந்த வேலையை செய்து முடிக்கிற வரைக்கும் அவன் அங்குதான் இருக்க வேண்டும். அந்த வேலையை அவன் செய்து எப்ப முடிக்க முடியும்? இயேசு வர்ற வரைக்கும் அவன் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அவனுடைய வேலை என்ன? நரகத்திற்கு போக விடாமல் பிடித்து பரலோகத்திற்கு அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும். கடைசி மனிதன் பரத்திற்கு போவதற்கான அவனுக்கு எல்லா அஷூரன்ஸும் இருக்கிற வரைக்கும் அவன் அந்த இடத்தை விட்டு நகல முடியாது. ஆகவே அவனுடைய நோக்கம் எப்பொழுது நிறைவேறும்? அது இயேசு வருகிற அன்றைக்கு மாத்திரம்தான். அதனாலதான் அவர்கள் மரித்தும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அநேகரை தொடும், அவர்களுடைய சாட்சி அநேகரை தொடும். ஆக அந்த 20 வருடங்கள் முடித்து நாங்கள் ஜெபித்த பொழுது இன்னும் செய்ய வேண்டும் என்கிற வேகம் எனக்கு அதிகமானது. ஐயோ, 20 வருடங்கள்ல நாம செஞ்ச ஊழியங்கள் மிக குறைவு, வாய்ப்புகள் நிறைய இருந்தது, ஓடினோம், பிரயாசப்பட்டோம். ஆண்டவருடைய கிருபையினாலே சில காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். இன்னமும் வேகமாய் ஓட வேண்டும் என்கிற பாரம் அதிகமான பொழுது அதை எப்படி கர்த்தர் செய்வார் என்று நாங்கள் காத்திருந்த பொழுது ஆண்டவர் தன்னுடைய வழியிலே அதை ஆச்சரியமாய் நிறைவேற்றினார். நான் ஏற்கனவே பஹ்ரைன் தேசத்திற்கு நான் அறிமுகமாகி இருக்கிறேன். நான் ஆரம்பத்திலே ஜெம்ஸ் மிஷனரி ஸ்தாபனத்தில் தான் இணைந்து அதிலே ஓடிக்கொண்டிருந்தேன். அதிலே தலைவராய் இருந்து அதை நடத்துவதற்கு எல்லாமே. ஆகவே நான் செய்ய போகிற காரியம் எந்த விதத்திலும் அதற்கு இடையூறாய் வரக்கூடாது, அதை பாதிக்க கூடாது என்பதிலே கவனமாய் இருந்தபடினாலே இதை தேவன் செய்கிற வரைக்கும் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி 2 வருடங்கள் நானும் என்னுடைய மனைவியும் நாங்கள் அதிகமான நேரங்கள் ஜெபத்திலே காத்திருந்தோம் தனியாக. ஏனென்றால் இதை நாங்கள் தேவ சமூகத்திலே தெளிவாய் ஆண்டவர் சொல்லுகிற விதத்திலே இது இருக்க வேண்டும், ஆண்டவர் சொல்லுகிற சமயத்திலே இது இருக்க வேண்டும். குழந்தை எத்தனாவது மாசத்துல பிறக்கும்? 9வது மாசத்துல. குழந்தை சீக்கிரமா வேணும் பிரதர் 5வது மாசத்துல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அதனுடைய வலி, அதனுடைய பெயின் மிக கடினம். அந்த குழந்தை ஒரு முழுவதும் உருவாகாத ஒரு குழந்தையாய் வெளியே வர வேண்டி இருக்கும். அதை போலதான் நாங்க ரொம்ப கவனமாய் அதிலே காத்திருந்தோம். ஆண்டவர் இதிலே தெளிவான பாதையிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதற்கு ஏற்ற விதத்திலே கடந்த வருடத்திலே நவம்பர் மாதத்திலே அதை செய்வதற்கு நாங்கள் என்ன அடையாளங்களை வைத்து நாங்கள் ஜெபித்தோமோ அதே அடையாளங்களை கர்த்தர் அங்க இருந்த டீம்லையும் அதை கர்த்தர் கொண்டு வந்தார். ஆகவே நான் அதை தலைவர்களிடத்திலே சொல்லி, நான் ஆண்டவர் என்னை இந்த ஒரு பாரமுள்ள ஏரியாவிலே எங்கே போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். நீ இருக்கிற இடம், நீ இருக்கிற அணி மிக கம்ஃபர்டபுளான ஒரு இடம், இதுல இருந்து ஓடுவது எளிது. ஆனால் ஆண்டவர் காண்பித்த இடம் நீ காசியிலிருந்து காட்மாண்டு வரைக்கும் உள்ள பகுதிகளிலே ஓட வேண்டும். யோசித்து பார்த்தேன், காசி அந்த இடத்திலிருந்து காட்மாண்டு வரைக்கும் உள்ள இடத்திற்கு ஒரு 4 முறை நானும் என்னுடைய இன்னொரு நண்பன் 2 பேரும் இன்னொரு நண்பர் 3 பேரும் சேர்ந்து நாங்கள் பயணம் செய்ய ஆரம்பித்தோம். எப்படி இருக்கிறது? ஏன் ஆண்டவர் இந்த பர்டிகுலர் பிளேஸை மிக தெளிவாய் காட்டுகிறார்? அப்பதான் நமக்கு தெரிஞ்சது, காசியில நீங்க காஸ்பல் சொன்னீங்கன்னா மற்ற எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடிய தண்டனையை காட்டிலும் மிக அதிகமான தண்டனை இந்தியாவில் எங்க உண்டு? சுவிசேஷன் சொன்னா தெரியுமா உங்களுக்கு? யூபியில தான் உண்டு. சமீபத்தில்
நீங்க பார்த்திருப்பீங்க, மத மாற்ற தடை சட்டம். இது சில மாநிலங்களிலே இருக்கிறது. ஆனால் இது கடுமையாக்கப்பட்டது யூபியிலே மாத்திரம்தான். 5 வருடங்கள் சிறை தண்டனை இருந்த இடத்திலே இப்பொழுது 10 வருடம். அதிலே ஒருவேளை அதிகபட்சமாய் கட்டாயப்படுத்தி பொருளாசையும் கொடுத்து யாரையாவது மதம் மாற்றினோம் என்று கம்ப்ளைண்ட் பண்ணினால் ஆயுள் தண்டனை உள்ளதான் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம். சரி, காட்மாண்டு ஏரியா எப்படி இருக்கிறது? அதுதான் உலகத்திலேயே முதல் முறையாக மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்த நாடுகளில் அதுவும் ஒன்று. ஒரே ஒரு இந்து நாடு. அப்ப எங்களுக்கு தெளிவா தெரிஞ்சது, காசியில சொன்னாலும் ஜெயிலு, காட்மாண்டுல சொன்னாலும் ஜெயில். அப்ப நம்ம தரிசனம் ஜெயில் டு ஜெயில். அல்லேலூயா. அப்போ சரி, ஆண்டவர் இந்த கடினமான பகுதிகளில கட்டாயம் ஓடித்தான் ஆக வேண்டும். அப்ப உங்களுக்கு கேள்வி வரும், அந்த ஏரியாக்கள்ல வேற யாரும் ஊழியம் செய்யலையா? செய்கிறார்கள், முயற்சி செய்கிறார்கள், போராடுகிறார்கள். அந்த தேவ மனிதர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த காசியிலிருந்து காட்மாண்டு வரைக்கும் உள்ள 840 கிலோமீட்டர் 5 முக்கியமான வழிகள் அதை இணைக்கிறது. இந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு மிகப்பெரிய சவால் என்ன என்று சொன்னால் இதுதான். மிக அதிகமான எதிர்ப்பு. அதை குறித்து நாம் அதிகமாய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் இது ஆன்லைனிலும் போய் கொண்டிருக்கிறது. மற்ற காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? நாங்கள் மாத்திரம் மிக கடுமையான இடத்திலே ஊழியம் செய்கிறோம் என்பதற்காய் அல்ல. ஆண்டவர், எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாய் இருந்தது. முதலிலே கொஞ்சம் பயமாய் இருந்தது உள்ளத்திலே, ஆனால் அதற்கு பிறகு மிகுந்த சந்தோஷமாய் இருந்தது. ஏன்? ஒரு கடினமான பகுதியிலே நாம் வேலை செய்ய முடியும் என்று கர்த்தர் நம்பி இருக்கிறாரே என்கிற சந்தோஷம் எனக்கு இருந்தது. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்கிறதா என்று கேட்டால் நானே யோசிப்பேன். அதை செய்ய முடியும் என்றால் 2 முறை உட்கார்ந்து கட்டாயம் யோசிப்பேன். ஆனால் ஆண்டவர் நம்மை நம்புகிறாரே என்று சொன்ன பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷமாய் இருந்தது. கிறிஸ்தவ ஜீவியத்தில் நீங்க உங்களை நம்புறதை விட, உங்க கூட இருக்கிறவங்க உங்களை நம்புறதை விட, உங்களை உருவாக்கின ஆண்டவர் அதிகமாய் நம்புகிறார். அல்லேலூயா. உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவன், உங்களோட கூட இருக்கிறவங்க எவ்வளவு தூரம் உங்களை ட்ரஸ்ட் வர்த்தியா பார்க்கிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, பவுல் அதை அழகாய் சொல்லுகிறான், பாவிகளில் பிரதான பாவியாகிய என்னை உண்மை உள்ளவன் என்று, அடுத்த வார்த்தை என்ன? எண்ணி. அதுதான் பியூட்டிஃபுல் வார்த்தை. கண்டு அல்ல, உண்மை உள்ளவன் என்று கண்டு அல்ல, உண்மை உள்ளவன் என்று எண்ணி எனக்கு பெரிய ஊழியத்தை தருகிறார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களை ரொம்ப நம்புறாரு. அதனால ஒய்ஃப் நம்பலினாலும் கவலைப்படாதீங்க, யார் நம்பலினாலும் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. நிறைய பேருக்கு மனசுல கஷ்டமா இருக்கும், பிரதர் என்னை நம்பவே மாட்டேங்கிறாங்க. விடுங்க, நம்ம நிலைமை அப்படித்தான் இருக்குது. ஆனா நம்மளதான் ஆண்டவர் எப்படி நம்புறாரு? உண்மை உள்ளவன் என்று நம்புகிறார். பாவிகளில் பிரதான பாவிய அவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்புகிறார். அதைத்தான் நாங்கள் உணர்ந்தோம். ஆகவே அந்த ஊழியத்தை எப்படி ஆரம்பிக்க வேண்டும்? ஊழியம் என்று சொன்னால் கட்டாயம் அதிலே ஒரு பெயர் இருந்தால்தான் மற்றவர்கள் ஞாபகம் வைக்க முடியும். ஆண்டவரே, இதுக்கு என்ன பெயர் வைப்பது என்று சொல்லி நாங்கள் ஒரு சின்ன குழுவாக நாங்கள் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்தோம். என்னோடு கூட சேர்ந்த நண்பர்கள். என்னென்னால் அதிலிருந்து வெளியிலே வரும் பொழுது தெளிவான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். அதில் உள்ள எதையும் நான் தொடப்போவதில்லை, அதில் உள்ள காரியங்களை செய்ய போவதில்லை, ஜீரோவிலிருந்து நாம் ஆரம்பிக்க போகிறோம், நான் உனக்கு உதவி செய்வேன் ஆண்டவர் தெளிவா பேசினார். ஆகவே தனியாக என்னுடைய நண்பனிடத்திலே சொல்லி, நீ ஒரு வாடகைக்கு ஒரு சின்ன வீடு எடு, நான் இங்கு ஒரு 17 நாட்கள் இங்கு ஜெபத்தை முடித்து விட்டு நான் அங்கு வருவேன், அங்கே இன்னொரு 10 நாட்கள் நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம் என்று சொல்லி ஒரே ஒரு நண்பர் அவரிடத்தில் சொல்லி நான் நேபாளிலே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கு ஜெபிக்க ஆரம்பித்தோம். 3வது நாள் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாக அந்த வசனத்தின் அடிப்படையிலே, நான் 3வது நாள் கன்வென்ஷன்ல பேசின அந்த வசனம், சபை அதுதான் ஆண்டவருடைய எல்லா காரியத்திலையும் மிக வல்லமை உள்ளது. அதை பேதுருவை கொண்டு கட்டக்கூடிய அந்த இடத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, நீ கேபா என்று அழைக்கப்படுவாய், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன். I will make the rock and I will build the church upon the rock.
இதுதான் ஒரு ரகசியமே. நீங்க எந்த சபை, நீங்க ஊழியத்துல ஆர்வம் உள்ளவர்கள், தரிசனம் உள்ளவர்கள், பாரம் உள்ளவர்கள், ஊழியர்கள் நீங்களும் வந்திருக்கிறீங்க. சபை கட்டப்பட வேண்டும் என்றால் மூளை கல்லாகிய இயேசுவோடு கூட பாறை கல்லாக ஒரு ஊழியன் அவசியம். அல்லேலூயா. அதனாலதான் சீமோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பேதுருவை பார்த்து, நானே மூளைக்கல், என் மீது மாத்திரம் நான் கட்டுவேன் என்று இயேசு சொல்லவில்லை. இயேசு மீது கட்டினாலே போதும், சபை அது ஒன்றும் அசைக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, எல்லாத்துலயும் நம்மளை ஒன்னா சேர்க்கிறார், நம்மளையும் சேர்த்து வைக்கிறார். மூளைக்கு தலைக்கல்லாகிய அவர் மாத்திரம் போதும் சபைக்கு. ஆனால் ஆண்டவர் பேதுரு போன்ற ஒரு ஸ்திரம் இல்லாத ஒரு சீஷனை பிடித்து அவனை நமக்கு அடையாளமாய் திருஷ்டாந்தமாய் காண்பித்து அதிலிருந்து அந்த வசனத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே அதை அடிப்படையாய் வைத்து கேபா என்ற முதல் பெயரை நாங்கள் வச்சோம். இரண்டாவது, எந்த பேட்டர்ன்ல எந்த முறையில ஊழியம் செய்ய போகிறோம் என்று யோசித்த பொழுது எங்களுக்கு உடனே வந்த காரியம் அதுதான். வேதாகமத்திலே அப்போஸ்தல முறை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கேபா அப்போஸ்தல மிஷனரி ஊழியங்கள், ஆங்கிலத்தில் கேஃபாஸ் அப்போஸ்டலிக் மிஷனரி சர்வீஸ், CAMS, கேம்ப்ஸ் என்கிற இந்த பெயரிலே இதை நாங்கள் ஆரம்பித்து ஆண்டவருடைய கிருபையினாலே ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஜபங்களை முதலாவது ஆரம்பித்தோம். பின்பு சர்வே ஆரம்பித்தோம். பின்பு எந்த ஏரியாக்களிலே, நேபாளிலே உள்ள 77 மாவட்டங்கள், பீகாரிலே உள்ள 38 மாவட்டங்கள், யூபியிலே முழு யூபியும் அல்ல, அதிலே இருக்கக்கூடிய 30 மாவட்டங்களை மாத்திரம் அதை மார்க் பண்ணி இதிலே ஒர்க் பண்ணுவதற்கு எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று யோசித்து பார்த்தோம். ஒரு அப்ராக்சிமேட்டா அதுல 25 கோடி 250 மில்லியன் பீப்புள் அதுல இருக்கிறார்கள். அதுல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களினுடைய சதவிகிதம் 0.03%. இந்தியாவிலேயே மிக குறைவான கிறிஸ்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் தெரியுமா? ஹிமாச்சல் பிரதேஷ். அங்குதான் மிக குறைவான கிறிஸ்தவர்கள் உள்ள இடம். அதற்கு அடுத்தபடி கிறிஸ்தவர்கள் மிக குறைவான இருக்கக்கூடிய இடங்களிலே இதுவும் ஒரு ஏரியா. இந்த ஏரியாக்களிலே அதிகபட்சமாக கோயில்களை நீங்கள் பார்க்க முடியும். இப்ப கோயில்களை தாண்டி பாபாக்கள் நிறைய வந்து விட்டார்கள். சமீபத்தில் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன், எங்களுக்கே அதிர்ச்சியா இருந்தது. முதல் விளம்பரம் போட்டிருந்தது புல்லட் பாபா அப்படின்னு. இது என்னடா புல்லட் பாபா அப்படி என்று கேட்டால், அவங்க அப்பா புல்லட் வாங்கி கொடுக்காததினால் கோவப்பட்டு போனவர் பாபாவா மாறி பெயரை எப்படி வச்சிருக்கிறாரு? புல்லட் பாபா. அடுத்த ஒரு பெயர் போட்டிருந்தது பைலட் பாபா. அவர் என்ன செய்தார் என்று யோசித்தால், பைலட் ஆக வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார், ஆனால் மாற முடியவில்லை. ஏர்போர்ஸ்ல ஏதோ ஒரு வேலை செய்திருக்கிறார், மன திருப்தி அடையவில்லை, ஆகவே அவர் பைலட் பாபாவாய் மாறி இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு பெயரையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆச்சரியமா இருக்கும். இவர்களை தேடி வரக்கூடிய ஜனங்களுடைய எண்ணிக்கை சாதாரணமானதல்ல. அவரை இவ்வளவு தூரத்திலே பார்ப்பதற்கு ஒரு அமௌண்ட், அவ்வளவு தூரத்திலே பார்ப்பதற்கு என்று சொல்லி ஜனங்கள் எந்த அளவிற்கு தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். எப்படியாகிலும் எனக்கு ஆண்டவர் வேண்டும், அல்லது என்னால முடியாத சில காரியங்களை என்னை உருவாக்கின ஆண்டவர் செய்ய வேண்டும் என்கிற நம்பிக்கையில் தான் அவர்கள் ஓடி வருகிறார்கள். ஆனால் அதை தனக்கு லாபமாய் மாற்றுகிற ஏராளமான ஜனங்கள், ஏராளமான மற்ற நம்பிக்கைகள் அதில் அதிகமாய் உண்டு. விவரமாய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை தாண்டி நீங்க நேபாள் பார்டர்ல போனீங்கன்னா புத்த மதத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் குஷி நகர் என்கிற இடம் ஆரம்பிக்கும். அதுல இருந்து புத்தர் பிறந்த இடம் லூம்பினி என்று சொல்லப்படக்கூடிய இடம் அது நேபாளில தான் இருக்கிறது. சீதை பிறந்த இடம் ஜனக்பூர், அதுவும் நேபாளில தான் இருக்கிறது. சோ அந்த பகுதிகளிலே அதிகமாய் அந்த காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். இதுல நேபாளில் இருக்கக்கூடிய சவால்களும் பீகார் யூபியில் இருக்க சவால்களும் கொஞ்சம் வித்தியாசமானவை. நேபாளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் அங்கே இருக்கக்கூடிய பாவம். அந்த பாவத்தினுடைய சூழ்நிலையை பார்த்தால் ஒரு 12 வயது பிள்ளைகளை கூட சைல்டு டிராபிக்கிங் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை கடத்தி வெஸ்ட் பெங்காலுக்கும் மும்பைக்கும் விபச்சாரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். அது மாத்திரமல்ல,
கல்ஃப் கண்ட்ரீஸுக்கும் கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்கிற பெயரிலே 18 வயதிற்கு மேலானவர்களை அவங்க இங்கு கொண்டு வந்து தவறாய் பயன்படுத்துவதாய் நிறைய பிள்ளைகள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறோம். ஆகவே அந்த பிள்ளைகளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட வல்னரபிள் சில்ட்ரனை காப்பாற்ற வேண்டும். இது பெண்களுக்கு. ஆண் பிள்ளைகளுக்கு என்ன பெரிய பிரச்சனை? போதைப் பொருள். அந்த அரசாங்கம் எவ்வளவோ முயற்சி செய்து பார்க்கிறது. ஆனால் இந்தியாவிலிருந்தும் மற்ற இடங்களிலிருந்தும் வருகிறதாய் சொல்லுகிறார்கள். எங்கிருந்து வருகிறது என்று தெரியாது. ஏராளமான போதைப் பொருள். 5 வாலிபர்களிலே 2 பேர் போதைக்கு அடிமையானவர்கள். ஒருவரிடத்துல உங்க பாக்கெட்ல போதை மருந்தை போலீஸ் கண்டுபிடித்தால் நேபாளினுடைய சட்டத்தின்படி 17 மாசம் கட்டாயம் ஜெயிலில் இருக்க வேண்டும். இந்த டோட்டல் ரீஹாபிலிட்டேஷன் மந்த் என்று சொல்லி 17 மாதம் பெயில் தரமாட்டார்கள். மாதம் ஒரு முறை அப்பா அல்லது அம்மாவை சந்திக்க விடுவார்கள். அப்படி ஏராளமான வாலிபர்கள் உள்ளே வைக்கிறார்கள். ஆனா அவன் 18வது மாசம் மறுபடியும் அதைத்தான் குடிக்கிறான். அப்ப உள்ள அவர்களால் மாற்ற முடியாது. ஏன் முடியாது? அரசாங்கம் யோசிக்கிறது இது ஒரு போதைக்கு இவன் அடிமையாய் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான். சோ பாவத்திலிருந்து விடுதலை அவசியம், சுவிசேஷம் அவசியம். ஆகவே இந்த வாலிபர்களை கொண்டு வர வேண்டிய ஒரு கல்ச்சர். மூன்றாவது அங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ். அங்கு பெரிய வேலை வாய்ப்பு இல்லை. அதனாலதான் உலகம் முழுவதும் நேபாளை சேர்ந்தவர்கள் வெளியே வருவதற்கு காரணம் அங்கு உள்ளே தொழில் வாய்ப்பு கிடையாது. படிப்பும் பெரிய அளவிலே குவாலிட்டி கிடையாது. 10வது வகுப்பை தாண்டுகிறவர்களுடைய எண்ணிக்கை, 12வது வகுப்பை முடிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை இதெல்லாம் 60% தான் அல்லது 70 தொட்டு கொண்டிருக்கிறது. அதுலயும் எவ்வளவு குவாலிட்டி என்று யோசித்து பார்த்தால் நீங்களே பார்க்க முடியும். அவங்க நினைச்சா ஸ்கூலுக்கு போவாங்க. அதுதான் அங்க ஸ்கூல். அவங்க யாரும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. பேரண்ட்ஸும் அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்க மாட்டாங்க. நிறைய டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி. அங்க கல்யாணத்திற்கும் சர்டிபிகேட் இல்லை, டைவர்ஸுக்கும் சர்டிபிகேட் இல்லை. அதனால எப்ப கல்யாணம் பண்ணாங்க எப்ப டைவர்ஸ் பண்ணாங்கன்னே தெரியாது. வெளிநாடுகளுக்கு வேலைகளுக்கு வர்றதுனால மற்ற உறவுகள்ல அதிகமான பாதிக்கப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இது நேபாளினுடைய. மற்றபடி நேபாளில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களிலே 2% ஜனங்கள் நேட்டிவ் நேபாளி பீப்புள், மிகுந்த அந்த மங்கோலியன் ரேஸ் பீப்புள். நீங்க பார்த்திருப்பீங்க. நார்த் ஈஸ்ட் பீப்புள் மாதிரியே அவங்களும் இருப்பாங்க. ரொம்ப நல்ல மென்மையானவர்கள். ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ரொம்ப அழகா நம்மளை கேர் பண்ணுவாங்க. காஸ்பல் சொன்னாலும் கேட்பாங்க. வேண்டான்னு சொன்னாலும் எனக்கு பிடிக்கல அதனால நான் விட்டுருங்க, நான் அடுத்த முறை எனக்கு நீங்க சொல்ல வேண்டாம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஜென்ட்லா சொல்லுவாங்க. ஆனா கீழே உள்ள 1/3 இந்தியாவிலிருந்து கடந்து சென்றவர்கள் அவர்கள் கொஞ்சம் யூபி பீகாரை சேர்ந்தவர்கள் என்பதனாலே கொஞ்சம் கடுமையா இருக்கும் அவர்களுடைய காரியங்கள். இதுதான் இந்த ஊழியத்திலே. இப்பொழுது இதை ஆரம்பித்து டிசம்பர் மாதம் நாங்கள் ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் இதில் முடிந்திருக்கிறது. 10 மாதங்களில் நான் உண்மையாய் சொல்லுவேன் ஆண்டவர் செய்த பெரிய காரியம். ஏனென்றால் அதில் 0விலே ஆரம்பித்த இந்த 10 மாதங்களிலே 48 மிஷனரிகளை, 25 சபைகளை, 237 குழந்தைகளை கர்த்தரிடத்திலே நடத்துவதற்கும் ப்ராஜெக்ட்ஸ் மூலமாய் கொண்டு வருவதற்கும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த 48 மிஷனரிஸ்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏழை பிள்ளைகளுக்காய் நடத்தப்படுகிற அந்த 3 ப்ராஜெக்ட்ஸ் அது நேபாளிலே இருக்கிறது, மற்ற 2 பீகாரிலே இருக்கிறது. இந்த பிள்ளைகளினுடைய மத்தியிலே சுவிசேஷ ஊழியத்தை கொண்டு சேர்ப்பதற்காக மாத்திரமல்ல, அவர்களை கொஞ்சமாவது படிக்க வைக்க வேண்டும். அவர்களுக்கு பேசிக் ஒரு ஹிந்தி, ஒரு பேசிக் எஜுகேஷனல் திங்ஸையாவது நம்ம கொடுக்கணும்னு சொல்லி இந்த பிள்ளைகளுடைய பெயர்கள் எல்லாம் ஸ்கூல்ல இருக்குது. ஆனா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறதே கிடையாது. அவர் அதை குறித்து பேரண்ட்ஸும் யோசிக்கிறது இல்லை. அடுத்த தலைமுறையும் இப்படியே அழிந்து விட்டால் வேதம் வாசிப்பதற்கு கூட அவர்களுக்கு நாலேஜ் இருக்காது. தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்கிற எண்ணமும் அவர்களுக்கு வராது. பின்பு குடி பழக்கம் மற்ற எல்லா காரியங்களுக்கும் அவங்க அடிமையாயிருவாங்க. புகையிலை பழக்கம் பீகார்ல மிக அதிகமாக உண்டு.